அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய பழைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லாமே போய் பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ் 2025 ஃபுல் கிராமர் பார்ட் ஆல்ரெடி நடத்தி முடிச்சு பிடிஎஃப் கொடுத்தாச்சு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பார்த்தாச்சு. இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் இடியம்ஸ் தனியாக, ஃப்ரேசஸ் தனியாக, ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னு தனித்தனி டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ நேராக லெசனுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ 8th ஸ்டாண்டர்டு கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். 8th ஸ்டாண்டர்ட்னு போட்டிருக்கு அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் ஃப்ரேசல் வேர்ப் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ டெஃபினேஷன் பாருங்க. A phrasal verb is a phrase that consists of a verb with a preposition or adverb or both. ஃப்ரேசல் வேர்புங்கிறது ஒரு 2 வேர்டு சம்மந்தப்பட்டது அல்லது 3 வேர்டாக இருக்கலாம். அதில் வெர்பு இருக்கும், அதை தொடர்ந்து அட்வர்ப் இருக்கலாம், இல்லை அப்படின்னா அதை தொடர்ந்து ப்ரிப்போசிஷன் இருக்கலாம், இல்லை அப்படின்னா அட்வர்பும் இருக்கலாம், ப்ரிப்போசிஷனும் இருக்கலாம். ஓகேவா? வேர் த மீனிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மீனிங் ஆஃப் இட் செப்பரேட் பார்ட்ஸ். அது 3 ஒன்றா சேரும்போது ஒரு மீனிங் கொடுக்கும், இல்லை 2 ஒன்றா சேரும்போது ஒரு மீனிங் கொடுக்கும். ஆனால் தனித்தனியாக பார்த்தா வேற வேற மீனிங் கொடுக்கும். அது 2 கம்பைனில் கொடுக்குற மீனிங்க்கும் தனித்தனியாக கொடுக்குற மீனிங்க்கும் சம்மந்தமே இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ கேட்ச் ஆன் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். இப்போ கேட்ச்னா பிடிக்கிறதுன்னு அர்த்தம். ஆன்ங்கிறது டேபிள் மேலே இல்லை ஆன் ஆஃப் அந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. பட் கேட்ச் ஆன் அப்படின்னு வாசிக்கும் போது அதோட மீனிங் என்னவா இருக்கும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு மீனிங். ஈஸியாக கேட்ச் பண்ணிட்டே நம்ம சொல்ல வரதை கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டோம்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் தான். ஓகேவா? ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா புரிதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ புக் பேக் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேசல் வேர்பு இங்கே மீனிங் இருக்கும், இங்கே தமிழ் மீனிங் இருக்கும். இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இப்போ கால் ஆன் சம்படி அப்படின்னா விசிட் சம்படி அப்படின்னு அர்த்தம், ஒருவரை சந்திக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ கிட்டத்தட்ட மீனிங் கொஞ்சம் ரிலேட்டடாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஜஸ்ட் இங்கே பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. We called on you last night, but you were not home. We called on you last night. நாங்கள் வந்து உன்னை பார்க்க வந்தோம், பட் ஆனால் நீ இல்லை. ஸோ ஒருத்தவங்கள பார்க்க போகிறதுக்கு பேர் தான் கால் ஆன் சம்படி அப்படிங்கிறது. ஓகேவா? கால் பேக் அப்படிங்கிறது ரிட்டன் எ ஃபோன் கால். ஐ வில் கால் பேக் அப்படின்னு சொன்னோம்னா நான் திரும்ப கூப்பிட்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை வச்சு நிறைய ஃப்ரேசல் வேர்ப் கண்டுபிடிச்சிடலாம். பட் நம்ம யூஸ் பண்ணாத வேர்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஷார்ட்கட் போட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழியே இல்லை. ஓகேவா? அடுத்து அப்படியே கீழே போனோம் அப்படின்னா கெட் ரிட் ஆஃப். கெட் ரிட் ஆஃப் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, கெட் ரிட் ஆஃப். எலிமினேட் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம். இப்போ கெட் ரிட் ஆஃப்னா என்ன, எலிமினேட்னு அர்த்தம். ஓகேவா? ப்ளீஸ் கெட் ரிட் ஆஃப் தட் ஓல்டு டிஷர்ட், இட்ஸ் ஸோ ரகட். பழைய டிஷர்ட், ஓல்டு டிஷர்ட்லாம் நீக்குங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கெட் ரிட் ஆஃப்ங்கிறது தனியான வேர்டு. கீப் ஆன் அப்படின்னா இப்போ ஜெயிச்சுட்டே இருக்கணுமா, கீப் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூ பண்ணு அப்படின்னு அர்த்தம். கண்டினியூ டூயிங் சம்திங். ஓகேவா? ஓகே. இதை வாசிச்சுட்டு இங்கே பக்கத்துலேயும் வாசிங்க. இது சென்டென்ஸாக வரும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக புரியும். இஃப் யூ கீப் ஆன் மேக்கிங் தட் நாய்ஸ் ஐ வில் கெட் அனாய்ட். நீ இதே மாதிரியே சத்தம் போட்டு கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன்னா நான் கோவப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிக் ஆஃப். கிக் ஆஃப் அப்படிங்கிறது பிகின், ஸ்டார்ட்னு அர்த்தம். த ரக்பை மேட்ச் கிக் ஆஃப் அட் 3 o'clock. 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொடுக்குறாங்க. ஓகே. அடுத்த லுக் ஆஃப்டர், ஏற்கனவே பழைய ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். டேக் கேர் ஆஃப்னு அர்த்தம். ஓகேவா? ஐ ஹாவ் டு லுக் ஆஃப்டர் மை சிக் கிராண்ட் மதர். ஓகேவா? ஓகே. இப்போ அடிஷ்னல் எக்ஸாம்பிள் கால் ஆஃப் அப்படிங்கிறது கேன்சல். இது எல்லாமே ஆல்ரெடி 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். த மேனேஜர் வில் கால் ஆஃப் த மீட்டிங். அதாவது இங்கே 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th பிறகு என்னன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நிறைய வந்திருக்கும். 6th இருக்க 7th வந்திருக்கும், 7th இருக்க 8th வந்திருக்கும், 8th இருக்க 9th வந்திருக்கும், 9th, 10th, 11th, 12th. 11th உள்ளதெல்லாம் அப்படியே கிராமர் பாடத்துக்கு 12th கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம படிக்கிறது ஈஸி தான், இருந்தாலும் இந்த கெட் ரிட் ஆஃப்ங்கிறலாம் இதில் தான் இன்க்ளூட் ஆகுது. அதுக்காண்டி தான் ஃபுல்லுத்தே நான் கவர் பண்ணுறது. ஓகேவா? இப்போ கால் ஆன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீட் பண்ணுறது, விசிட் பண்ணுறதுன்னு அர்த்தம். மை ஃப்ரெண்ட் கால்ட் ஆன் மீ லாஸ்ட் ஈவினிங். கேரி அவுட்னா பெர்ஃபார்ம். 7th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தோம், பெர்ஃபார்ம். ஷி கேரிட் அவுட் ஹர் டியூட்டிஸ் வித் எ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். ஓகேவா? கெட் ஓவர்னா ரெக்கவர் ஆகிறது, இதுவும் படித்தோம். அஸ்மா காட் ஓவர் ஹர் கிரிஃப், ரெக்கவர்ட் ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கிவ் அப்புங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணிப்போம். கிவ் அப்னா என்னன்னா கிவ் அப்
கொடுத்துடாதீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். விட்டுறாத அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கிவ் அப்ங்கிறது. ரினவுன்ஸ்னு அர்த்தம். ஹி கேவ் அப் ஹிஸ் வெல்த் அண்ட் பிகேம் ஏ சோஷியல் ஒர்க்கர். ஹிட் ஆன்னா டிஸ்கவர் ஐடியா ஹிட் ஆன் ஏ பிரில்லியன்ட் ஐடியா. எங்கே சம்ஷன்ல பார்த்ததான். ஓகேவா. அடுத்த கீப் ஆஃப்னா அவாய்ட் பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க, ஒதுங்கி இரு. கீப் ஆஃப் த கிராஸ். கீப் ஆன் கோ ஆன் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். கண்டினியூ, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கீப் ஆன் கோ ஆன் ரெண்டு கொடுத்தாலும் ஒரே மீனிங் தான், தொடர்ந்து செய் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஓகே. கீப் அப், கேரி ஆன் அப்படின்னா இதுவும் கண்டினியூ, தொடர்ந்து செய் தான். கீப் இட் அப்னு சொல்லுவோம்ல, அதான். ஸோ கீப் அப் அப்படிங்கிறது தொடர்ந்து செய் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா. ஓகே. லுக் ஆஃப்டர்ங்கிறது ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம். டேக் கேர் ஆஃப் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா. இது எல்லாமே அப்படியே சம்ஷன்ல பார்த்தோம் நினைக்கிறேன். லுக் அட்னா சி, லுக் அட்னா பார்க்கறது, லுக் இன்டுனா எக்ஸாமைன், பாஸ் அவேனா டை. த ஓல்டு மேன் பாஸ்ட் அவே லாஸ்ட் நைட். ஓகேவா. புட் ஆஃப்னா போஸ்ட்பான், இதுவும் பார்த்தோம். புட் ஆன்னா வியர், இதுவும் பார்த்தோம். புட் அப் வித்னா டாலரேட். இங்க எல்லாமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். புட் ஆஃப் பார்த்துங்க, தே புட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா தள்ளி வச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஐ புட் ஆன் மை நியூ ஷர்ட்னா ஐ வியர் மை நியூ ஷர்ட். ஐ கான்ட் புட் அப் வித் யுவர் லேசினஸ்னா என்னால பொறுத்துக்கொள்ள முடியல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்த டேக் ஆஃப்டர்னா ரிசம்பிள், அதே மாதிரியே இருக்கிறதுக்கு தான் டேக் ஆஃப்டர். ஹி டேக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் மதர். டேக் கேர் அப்படிங்கிறது தெரியும், நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்றதுதான் டேக் கேர் அப்படிங்கிறது. ஹி டேக் கேர் ஆஃப் த wounded டாக். ஓகேவா. ஓகே. டேக் ஆஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃப்ளைட் டேக் ஆஃப் இப்போ நம்ம யூஸ் பண்ற வேர்டு தான். ஒர்க் அவுட்டுங்கிறது சால்வ். இப்போ ஆப்டிடியூட் பாருங்க, ஆப்டிடியூட் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா, அதான் சால்வ் பண்ற பேர் தான் ஒர்க் அவுட். ஒர்க் அவுட் த ப்ராப்ளம்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஓகே. ரைட் த மீனிங் ஆஃப் த ஃப்ரேசல் வெர்ப்ஸ், இதுவும் அதே தான், ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்க்குறோம். ஓகேவா. கிவ் அப் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்னேன், ஸ்டாப் தான். ஸோ புட் ஆஃப்ங்கிறது போஸ்ட்பான். கால் பேக்குங்கிறது டு கால் அகைன். கீப் ஆன்ங்கிறது கண்டினியூ பண்ணுங்கன்னு அர்த்தம். லுக் ஆஃப்டருங்கிறது டேக் கேர். பிரேக் டவுனுங்கிறது வண்டி ரிப்பேர் ஆகிற மீனிங் கொடுக்கும். கால் ஆனுங்கிறது மீட் பண்ணுறது, விசிட் பண்ணுறது, இந்த மாதிரி. ஓகேவா. கெட் ஆன்னா கெட் ஆன் வித் அப்படின்னா காப் வித்னு அர்த்தம், சமாளிக்கிறது. கீப் ஆஃப்னா அவாய்ட் பண்ணுங்க. லுக் இன்டுனா எக்ஸாமைன். ஏன் இந்த வந்த விட ரிப்பீட்டடா ஒரே பிடிஎஃப்குள்ள அங்கங்கே வருது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா அடிஷ்னல், அதாவது இப்போ 8th ஸ்டாண்டர்ட் உள்ள அடிஷ்னல் எக்ஸசைஸ் எல்லாமே எடுத்துருவேன். புக்கில் அடிஷ்னல் எக்ஸசைஸ்னு கொடுத்துருந்தாலே எடுத்துருவேன். திருப்பியும் புக் பேக்ல போயிருக்க எல்லாத்தையும் எடுப்பேன். ஸோ ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணும்போது அடிஷ்னல் எக்ஸசைஸ்லேயும் வந்துடுது, புக் பேக்லேயும் வந்துடுது. அதான். புட் அப் வித் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஐ கேனாட் புட் அப் வித் திஸ் நாய்ஸி அட்மாஸ்பியர். இந்த சத்தமான சொல்லியை எனக்கு பொறுத்துக்கொள்ள முடியாது. புட் அப் ஒரு டாலரன்ஸ், அந்த மீனிங் தான். காட் த்ரூனா பாஸ் பண்றதுன்னு அர்த்தம், ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம. எங்க ஹி காட் த்ரூ த நீட் எக்ஸாமினேஷன். கெட் ரிட் ஆஃப் அப்படிங்கிறது மேலே பார்த்தோம் இல்லையா, கெட் ரிட் ஆஃப் தட் ஓல்டு டிஷர்ட். கிக் ஆஃப்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுறதுன்னு அர்த்தம். ரக்பி மேட்ச், கிக் ஆஃப் த மேட்ச். ஓகேவா. கேட்ச் ஆனுங்கிறது எங்கள் திட்டத்தை புரிந்து கொள்ளும், அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னு அர்த்தம். கேரி அவுட் அப்படிங்கிறது ஷி கேரிட் அவுட் ஹர் டியூட்டிஸ் வித் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். அந்த கடமையிலே சிரமத்துடன் பெர்ஃபார்மன்ஸ்னு அர்த்தம். கேரி அவுட்னா, ஆமா, கேரி அவுட்டுங்கிறது பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸாக்ட் மீனிங் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா. ஹிட் ஆன் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும், டிஸ்கவர்ட்னு. லுக் அப் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை அகராதியில் பார்ப்பு. ஐ வில் லுக் அப் த வேர்ட் இன் த டிக்ஷனரி. ஓகே. லுக் அப் த வேர்ட் இன் த டிக்ஷனரி. ஓகே. அடுத்த சூஸ் த கரெக்ட் ஃப்ரேசல் வேர்ட் ஃபார் தி அண்டர்லைன் வேர்ட்ஸ். இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், ரொம்ப டஃபா இருக்கலாம். ஓகேவா. ஸோ மகேஷ் எக்ஸ்டிங்யூஸ் த லைட் அண்ட் வென்ட் டு ஸ்லீப். இதோட ஆன்சர் என்னன்னா புட் அவுட்னு அர்த்தம். ஆன்சர் என்ன, புட் அவுட். டைரக்டா அதே மீனிங் தான் கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது கிடையாது. என்ன பண்ணலாம், அந்த சென்டென்ஸ் இருக்கும், அதுக்குள்ள நம்ம எதுவும் கண்டுபிடிச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. A car stopped beside us. Drew up, நெருங்கி நிற்கிறதுன்னு அர்த்தம். புது வேர்டு தான் எல்லாமே. ட்ரூ அப் அப்படிங்கிறது நெருங்கி நிறுத்தல். A car stopped, எங்களுக்கு பக்கத்துல நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. The helicopter starts at 10 PM. இது ஓரளவு கண்டுபிடிச்சலாம், டேக் ஆஃப் அப்படின்ட்டு. The people opposed the hydrocarbon project. Turned away. Turned awayனா opposed அர்த்தம். ஓகேவா. The prime minister cannot depend on the bank on. கரெக்ட். பேங்க் ஆன்னா cannot depend on the opposite party support. ஓகே. அதை நம்பிக்கொள்ள முடியாது, பேங்க் ஆன் அப்படின்னு. cannot depend அப்படிங்கிறத அர்த்தம். அடுத்த திருப்பியும் அண்டர் இந்த
phrasal verbs. The government cut off the old pension scheme. Cut offனா என்ன? Removed. Correct. Removed. We turned a corner and we came upon a old man. Met அப்படிங்கிறதா இதனுடைய எக்ஸாக்ட் மீனிங். We turned a corner and we came upon a old man. ஓகேவா? Due to low pressure, he passed out on the way. Fainted அர்த்தம். Faintedனா மயங்கி விழுந்து போனார். Passed out. இதுல முக்கியமா செம்ம ட்விஸ்ட் இந்த வார்த்தையில் இருக்கு. பாஸ்டு அவேனா வேற, பாஸ்டு அவுட்னா வேற. மறந்துடாங்க. பாஸ்டு அவேனா இறந்துடுறது, பாஸ்டு அவுட்னா மயக்கம் போட்டு தான் விழுகிறாரு, அவர் இன்னும் இறந்து போல. அதை நல்லா புரிஞ்சுக்க. ஓகேவா? டோன்ட் வரி, ஐ வில் ஸ்டாண்ட் பை யூ. சப்போர்ட். சப்போர்ட் தானே? ஓகே, சப்போர்ட். கனெக்ட் த ஹோஸ் டு த டேப் அண்ட் டர்ன் ஆன் த பைப். டர்ன் ஆன்னா ஓப்பன் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்த லாஸ்டா இருக்கு மீனிங்ஸ். ஏற்கனவே பார்த்தா தான் எல்லாமே. லுக் இன் டு எக்ஸாமைன் அர்த்தம். கிவ் அப் கொடுத்துடாதீங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு அர்த்தம். புட் ஆஃப்னா போஸ்ட்போன். கெட் ஆன்னா மேக் ப்ராக்ரஸ். டேக் ஆஃப்ங்கிறது லீவ். எல்லாமே பார்த்ததான். ஓகேவா? ஹேண்ட் வந்துருச்சா? ஓகே, ஹேண்ட் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ 8th ஸ்டாண்டர்டோட ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகேவா? இனி நீங்கள் புக்கில் ஃப்ரேசல் வேர்பை தேடவே தேவையில்லை. 8th ஸ்டாண்டர்டோட ஃப்ரேசல் வேர்ப் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு பக்கம், கடைசி பக்கம், பின்னாடி ஒக்காபுலரி எல்லாத்தையும் தேடி ஒரே பிடிஎஃப்ல கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்படியே பிடிஎஃபாக மாற்றி உங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு தயவுசெய்து நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பிடிஎஃப் இருந்துச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணி அந்த மெட்டீரியலை தயவுசெய்து படிக்கிறவங்க அனுப்புங்க. பிடிஎஃப் வந்து எல்லா வீடியோஸ்களையும் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். ஓகேவா? பிடிஎஃப் எதுக்கு அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்காக மட்டும்தான், ரீகால் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து வீடியோ பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. டவுட் இருந்தால் மட்டும் நீங்கள் வீடியோ வந்து பார்த்து அதில் ஏதாவது புரியலன்னா நீங்கள் கவனிச்சா போதும். ஒரு தடவை ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு டைரெக்டாக பிடிஎஃப் எடுத்து படிக்க வேண்டியதுதான். ஓகேவா? இன்னொன்று, படிக்கிறதுக்கும் வீடியோ பார்க்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வீடியோவில் ஜஸ்ட்டு கவனிக்கிறீங்க, அவ்வளோதான். இது பேர் படிக்கிறது கிடையாது. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். படிக்கிறது அப்படின்னா பிடிஎஃப் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா படித்து ரிமெம்பர் பண்ணி ஞாபகப்படுத்தி டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது தான் படிக்கிற, அதுதான் படிக்கிற ஜெர்னி. ஓகேவா? இது ஜஸ்ட்டு கிளாஸ் நடத்துகிறத கவனிக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.